ஓம் நம சூரபத்மன் எனும் சிவாய. வலிமைமிக்க அசுரன் சிவபெருமானை நோக்கி கடும் தவம் புரிந்து ஓம் பல நம வரங்களை பெற்றான். சிவாய. சிவனின் நெற்றிக்கண்ணில் இருந்து உருவான ஒரு சக்தியை தவிர வேறு யாராலும் தனக்கு அழிவு வரக்கூடாது என்று வரத்தை பெற்றதால் அவன் மிகவும் ஆணவம் கொண்டான். இந்திரன் உள்ளிட்ட தேவர்களை சிறைப்பிடித்து சித்திரவதை செய்தான். தேவர்கள் துயர் துடைக்க சிவபெருமான் தனது நெற்றிக்கண்ணிலிருந்து 6 ஜோதி பிளம்புகளை வெளிப்படுத்தினார். அவை சரவண பொய்கையில் 6 குழந்தைகளாக மாறின. அன்னை பார்வதி அந்த 6 குழந்தைகளை மணக்க அவர்கள் ஒருவராக ஆறுமுகம் என மாறினர். முருகன் வளர்ந்து வாலிப பருவம் அடைந்ததும் சூரபத்மனை அழிக்க புறப்பட்டார். அப்போது அன்னை பார்வதி தனது சக்தியின் வடிவான ஞானவேல் ஒன்றை முருகனிடம் வழங்கினார். இதுவே தீமையை அளிக்கும் மிக உயரிய ஆயுதமானது. திருச்செந்தூரில் முருகனுக்கும் சூரபத்மனுக்கும் இடையே கடும் போர் நடந்தது. சூரபத்மன் தனது மாய சக்தியால் பல உருவங்களை எடுத்து போரிட்டான். இறுதியில் அவன் ஒரு பிரம்மாண்டமான மாமரமாக மாறி கடலுக்குள் அடியில் ஒளிந்து கொண்டான். முருகப்பெருமான் தனது வேலை ஏவ அது மாமரத்தை பிளந்தது. கருணைக்கடல் முருகன் தன்னை அழிக்க வந்த அசுரனையும் வதம் செய்யாமல் அவனது ஆணவத்தை மட்டுமே முருகன் அழித்தார். பிளக்கப்பட்ட மாமரத்தின் ஒரு பகுதியை மயிலாகவும் மற்றொரு பகுதியை சேவலாகவும் மாற்றினார். மயில் முருகனின் வாகனமானது. சேவல் முருகனின் வெற்றி கொடியில் இடம் பெற்றது. சூரசம்ஹாரம் என்பது வெறும் ஒரு போர் அல்ல. அது நமக்குள் இருக்கும் ஆணவம், கண்மம், மாயை ஆகியவற்றை இறைவன் தனது ஞானவேல் கொண்டு அழிப்பதை குறிக்கிறது. எதிரியையும் அடிமையாக்காமல் சேவடியாக்கும் வாகனமாகவும் மாற்றி தன்னுடனே வைத்து கொண்டது முருகனின் எல்லையற்ற கருணையை காட்டுகிறது.